ஏன்டா இந்த அசிங்கத்துக்கு பேசாம நீங்க எல்லாருமே பிச்சை எடுத்துட்டு போலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப திமுக, காங்கிரஸ் அவங்க 2 பேருடைய கூட்டணி தற்போது நம்ம தமிழகத்துல அமைஞ்சிருக்கு. அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2, 3 மாசங்கள் பயங்கரமான பேச்சுவார்த்தை. எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்தில பங்கு வேணும், எங்களுக்கு கூடுதலான சீட்டு வேணும். காங்கிரஸால தான் திமுக தமிழ்நாட்டிலேயே ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்ப நாங்க சொல்றது தான் திமுக கேட்கணும், நீங்க சொல்றத நாங்க கேட்க மாட்டோம் அப்படின்னு கனிமொழி இங்கேருந்து போகிறாங்க, ராகுல் காந்தி அங்கேருந்து வராங்க, செல்வ பெருந்தகை போகிறாரு, இவங்க வராரு அப்படின்னு கடந்த 2, 3 மாசமா பயங்கரமா பில்டப் அலப்பறை பண்ணிக்கிட்டு இருந்த திமுக, காங்கிரஸ் கூட்டணி இப்ப கடைசியா சப்புன்னு ச்சீ! இதுக்கு தான் நீங்க இவ்வளவு ஆட்டம் போட்டீங்களாடா அப்படின்னு தமிழக மக்கள் எல்லாருமே காங்கிரஸ், திமுக கூட்டணிய இப்ப காரி துப்புற மாதிரியான விஷயத்த தான் இப்ப காங்கிரஸ், திமுக 2 பேருமே நேத்து அவங்க செஞ்சு வச்சிருக்காங்க. இதில இப்ப ஹைலைட்டான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் முறையா விஜய் அவர்கள் காங்கிரஸ் கட்சி அவங்கள திட்டி விமர்சனம் பண்ணி அவரு பேசியிருக்காரு. ஸோ காங்கிரஸ் கட்சியையும் ராகுல் காந்தி, சோனியா காந்தி அவங்க எல்லார் பத்தியுமே விஜய் அவர்கள் தற்போது விமர்சனம் பண்ணி சொல்லியிருக்கக்கூடிய அந்த முக்கியமான விஷயம் தான் என்ன? இதுக்காக இப்ப திமுக, காங்கிரஸ் அவங்க 2 பேருமே திரும்பவும் இந்த கூட்டணிய வச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்னதான் பிளான் இருக்குடா அப்படின்னு இந்த விஷயம் தகவல பத்தின முழு விவரம் எல்லாத்தையுமே இப்ப பார்க்கலாம். ஸோ அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது விஜய் அவர்கள் புதுசா கட்சி துவங்கியிருக்காரு. அதனால நம்ம கட்சிக்கு ஒரு பலம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் காங்கிரஸ் கட்சிய தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட கூட்டணிக்கு உள்ள சேர்க்க விஜய் அவர்கள் விருப்பப்பட்டாரு. ஸோ இதில விஜய் அவருடைய சுயநலம் மட்டும் கிடையாது. காங்கிரஸ் அவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல விஷயமே இருந்திருக்கு. விஜய் அவர் கூட கூட்டணி வச்சாங்க அப்படின்னா, தமிழக காங்கிரஸ் நிச்சயமா தமிழகத்தில மிகப்பெரிய அளவுல வளரும். தமிழகத்தில வளர முடியாம காங்கிரஸ் இருக்கிறதுக்கே திமுக அவங்க தான் காரணம். அதனால திமுகவ விட்டு நீங்க வந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஆட்சி, அதிகாரம் எல்லாத்துலயுமே நாங்க பங்கு தரோம். தமிழகத்தில காங்கிரஸ் கட்சி இப்ப இருக்கிறத விட இன்னும் பன்மடங்கு பன்மடங்கு காங்கிரஸ் வளரும் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா, விஜய் அவருடைய திட்டமாகவும் இருந்திருக்கு. இதுதான் காங்கிரஸ் அவங்க கிட்டயுமே விஜய் அவர்கள் எடுத்து சொல்லி, திமுகவ விட்டுட்டு வாங்க, தமிழகத்தில காங்கிரஸ் கட்சி வளரும் அப்படின்னு இந்த விஷயத்த விஜய் அவர்கள் வலியுறுத்துறாரு. ஆனா காங்கிரஸ் கட்சி அவங்க விஜய் அவர் சொன்ன இந்த விஷயத்த வச்சுக்கிட்டு, கடந்த 3 மாசத்துக்கும் மேலாக காங்கிரஸ் கட்சி அவங்க எப்படி திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள வச்சு நம்ம எப்படியாவது அரசியல் பண்ணலாம். அதாவது விஜய் அவர் எங்கள கூட்டணிக்கு உள்ள கூப்பிடுறாரு. அதனால நாங்க விஜய் அவர்கிட்ட போயிட போறோம். நாங்க போகக்கூடாது அப்படின்னா எங்களுக்கு கூடுதலான சீட்டு குடுங்க. ராஜ்யசபா எம்பி குடுங்க. விஜய் அவர் சொல்றது போல ஆட்சி, அதிகாரம் இது எல்லாத்துலயுமே பங்கு குடுங்க அப்படின்னு விஜய் அவரு காங்கிரஸ் வழிக்கு கட்சிக்கு ஒரு நல்வழி காட்டினார்னா, அத பயன்படுத்திக்கிட்டு காங்கிரஸ் கட்சிய வளர்க்கணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி, தமிழக காங்கிரஸ் அவங்க நினைக்காம, அத திமுக அவங்க கிட்ட காட்டி, அவங்க கிட்ட இருந்து கூடுதலா புடுங்கி திங்க தான் ஆசைப்பட்டிருக்காங்க காங்கிரஸ். ஸோ இந்த விஷயம் நேத்து தான் பார்த்தீங்கன்னா, தமிழக மக்கள் எல்லாருக்குமே புரிய வந்திருக்கு. அதாவது இத்தனை நாளா எங்களுக்கு கூடுதலா சீட்டு குடுங்க, எங்களுக்கு ராஜ்யசபா குடுங்க, முக்கியமா ஆட்சி அதிகாரம் பங்கு குடுங்க, எங்களுக்கு 40 சீட்டு வேணும் அப்படின்னு ரொம்ப கடுமையாக பேசின காங்கிரஸ் கடைசியா வெறும் 3 சீட்டு குடுத்துருக்காங்க. ஒரு ராஜ்யசபா எம்பிய குடுத்துருக்காங்க திமுக. அத வாங்கிக்கிட்டு நாங்க திமுக கூட்டணிக்கு உள்ளே இருக்க போறோம் அப்படின்னு காங்கிரஸ் அவங்க முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, அப்ப இத்தனை நாளா அவங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு போவோம், விஜய்க்கு ஆதரவா ராகுல் காந்தி பேசினது, இப்படி காங்கிரஸ் பண்ணது எல்லாமே பச்சை நாடகம். தமிழகத்தில காங்கிரஸ் கட்சி அவங்க வளரணும்னு நினைக்கல. அத வச்சு அவங்க அரசியல் பண்ண நினைக்கிறாங்க. திமுக கிட்ட இருந்து ஏதாச்சும் கூடுதலா புடுங்கி திங்க தான் ஆசைப்படுறாங்க. காங்கிரஸ் இவ்வளவு மோசமான கட்சியா அப்படின்னு கடந்த 3 மாசமா காங்கிரஸ், திமுக அவங்க போட்ட நாடகம். கடைசியா அவங்க இப்ப எடுத்திருக்க இந்த நிலைப்பாடு மக்கள் எல்லாருக்குமே ஏற்கனவே திமுக அவங்க மேல வெறுப்பு இருக்கு. இப்ப காங்கிரஸ் அவங்க செஞ்சிருக்க இந்த செய்கை, இந்த விஷயம் மக்கள் எல்லாருக்குமே காங்கிரஸ் அவங்க மேலயுமே பயங்கரமான கடுமையான வெறுப்ப தான் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில ஏற்கனவே முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் இப்ப திமுக, காங்கிரஸ் அவங்களுடைய கூட்டணிய பத்தி விஜய் அவர்கள் ஒரு வாட்டி பேசியிருக்காரு. அதாவது தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய உறுப்பினர்கள் அவங்க எல்லார்கிட்டயுமே காங்கிரஸ் ஒரு வேளை நம்மகிட்ட வராம திமுக அவங்க கிட்டயே போயிட்டாங்கன்னா என்ன பண்றது நம்ம அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் மீட்டிங்ல விஜய் அவர்கள் ஒரு வாட்டி பேசினப்ப, விஜய் அவர்கிட்ட மீட்டிங் நிர்வாகிகள் அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. காங்கிரஸ் அவங்க வரலைன்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு விஜய் அவர்கள் அப்பவே பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சிய கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி அவங்க தமிழகத்தில வளர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நம்ம கட்சியும் நம்ம வளர்த்துக்கிறதுக்கும், அவங்க கட்சிய அவங்க வளர்த்துக்கிறதுக்கும் நிச்சயமா இந்த கூட்டணி உருவாச்சுனா 2 கட்சிக்குமே ரொம்ப பெரிய நல்லது.
அப்படி காங்கிரஸ் அவங்க வரலைன்னா நிச்சயமாக அது நமக்கு பாதிப்பாக இருக்காது. காங்கிரஸ் அவங்க எப்பயுமே தமிழகத்தில இப்ப இருக்கிற இந்த நிலைமைய விட அவங்க இன்னும் கீழ தான் போவாங்க. இந்த வாய்ப்ப அவங்க தவற விட்டாங்கன்னா, எப்பயுமே தமிழகத்தில வளர முடியாத ஒரு மோசமான மக்கள் வெறுக்கக்கூடிய ஒரு கட்சியாக தான் காங்கிரஸ் கட்சி இருக்கும் அப்படின்னு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அங்க தமிழக வெற்றி கழகம் நிர்வாகி கிட்ட பேசினப்ப இந்த விஷயத்த விஜய் சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது. காங்கிரஸ் அவங்க திமுக கூடயே நாங்க இருக்க போறோம் அப்படின்னு காங்கிரஸ் அவங்க முடிவு எடுக்குறாங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் நம்ம காங்கிரஸுக்கு தரப்போறோம் அப்படின்னு அந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம சொன்ன எல்லா விஷயத்தையுமே திமுக கிட்ட இருந்து கேட்டு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா காங்கிரஸ் கூடயே திமுக கூடயே அவங்க கூட்டணிய தொடர்ந்தாங்கன்னா, கண்டிப்பா காங்கிரஸ பாராட்டலாம். ஏன்னா, நம்ம தர்ற அந்த விஷயத்த திமுக அவங்க இத்தனை நாளா தராம இருந்து ஏமாத்திக்கிட்டு இருந்தத, இப்ப தட்டி புடுங்கி கேட்டு அவங்களுடைய உரிமைய வாங்குறாங்க காங்கிரஸ். அதனால அந்த கூட்டணிய தொடர்ந்தா கூட காங்கிரஸ் அவங்கள பாராட்டலாம். ஆனா, திமுக திரும்பவும் நம்மள ஏமாத்துறாங்க. ஏன்னா, இத்தனை வருஷம் ஏமாத்திட்டு இருக்காங்க. தொடர்ந்து இன்னும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது காங்கிரஸ் அவங்களுக்கு தெரிஞ்சும், திரும்பவும் அதே கூட்டணிய அவங்க திமுக கிட்ட தொடர்ந்தாங்க அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி அவங்க அதுக்கு வெட்கப்படணும். காங்கிரஸ் கட்சி இந்த வேலை இப்படிப்பட்ட ஒரு அரசியல தமிழகத்தில அவங்க பண்றதுக்கு பிச்சையே எடுக்கலாம். மக்கள் என்னைக்குமே இப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சிய மக்கள் யாருமே எக்காரணத்த கொண்டும் எந்த காலத்திலயுமே மக்கள் விரும்ப மாட்டாங்க. காங்கிரஸ் அவங்க நிலைப்பாட்டில இருந்து அவங்க கட்சிய வளர்க்குற மாதிரியான விஷயங்கள திமுக கிட்ட கேட்டு வாங்கிட்டு, அதுக்கப்புறமா திமுகக்குள்ள இருந்தாங்கன்னா, காங்கிரஸ் கட்சி அவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா, திமுக ஏமாத்துறது தெரிஞ்சும் திரும்பவும் அதே கட்சிக்கு உள்ள காங்கிரஸ் இருந்தா, நிச்சயமா காங்கிரஸ் கட்சி வளராது. தமிழக மக்களும் அப்படிப்பட்ட ஒரு கட்சிய நிச்சயமா ஏத்துக்க மாட்டாங்க. இதனால காங்கிரஸ் அவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. நம்ம பாதிக்கப்பட மாட்டோம். நமக்கு அது நல்ல விதமாக தான் முடியும். காங்கிரஸ் எதிர்ப்பு அந்த வாக்குகள் எல்லாமே நிச்சயமா நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத விஜய் பார்த்தீங்கன்னா, அவங்க கூட்ட நிர்வாகிகள் அவங்க எல்லார்கிட்டயுமே காங்கிரஸ் வரலைன்னா என்ன செய்வோம் நம்ம அப்படின்னு பேசினப்ப இந்த விஷயத்த விஜய் அவர்கள் பேசினார் அப்படின்னு இப்ப தமிழக வெற்றி கழகம் நிர்வாகிகள் இந்த விஷயத்த விஜய் அவர் சொன்னதா இப்ப காங்கிரஸ் அவங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட இணையல அப்படின்னு தெரிஞ்சதுமே விஜய் அவர்கள் காங்கிரஸ் அந்த கட்சியை அவர் விமர்சனம் பண்ணி சொன்ன இந்த முக்கியமான தகவல் இந்த விஷயத்தை தற்போது பொதுவெளிக்கு தமிழக வெற்றி கழகம் நிர்வாகிகள் தொண்டர்கள் இப்ப கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம திமுக கிட்டத்தட்ட 28 தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக அவங்க தர போறதா தற்போது சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 25 இப்ப 3 கூடுதலா தராங்க. அந்த 3 தொகுதிக்காக தான் இத்தனை நாளா நீங்க கஷ்டப்பட்டீங்களா அப்படின்னு எல்லாருமே பார்த்து காரி துப்புற மாதிரி தான் இருக்கு. அந்த 3 தொகுதிகளோட சேர்த்து 28 தொகுதிகள்ல தமிழகத்துல காங்கிரஸ் அவங்க நிக்க போறாங்க. இது கண்டிப்பா காங்கிரஸ் அவங்களுக்கு அவங்க நிக்க போற அந்த 28 தொகுதிகளையுமே நிச்சயமாக தமிழக மக்கள் யாருமே காங்கிரஸ் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு மோசமான செயல் செய்த காங்கிரஸை நிச்சயமா தமிழக மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. காங்கிரஸ் அவங்க நிக்க போற அந்த 28 தொகுதிகளையுமே விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு ஃப்ரீ ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ஈஸியா அந்த தொகுதிகள் எல்லாத்துலேயுமே காங்கிரஸை வீழ்த்தி நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் அபாரமான மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் நிச்சயமாக ஜெயிக்கும் அப்படின்னு நம்பலாம். அப்படிப்பட்ட ஒரு மோசமான அருவருக்கத்தக்க அரசியலை தற்போது காங்கிரஸ் அவங்க செஞ்சிருக்காங்க. இதனால கண்டிப்பாக திமுக அவங்களும் பாதிக்க போறாங்க. காங்கிரஸ் மிகப்பெரிய அளவில் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் வரலாறு காணாத தோல்வியை கண்டிப்பாக காங்கிரஸ் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் சந்திப்பாங்க அப்படிங்கிறது தான் இப்போ அரசியல் விமர்சகர்கள் அவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 3 மாதம் போராடி இந்த 3 சீட்டை திமுக கிட்ட இருந்து வாங்கின காங்கிரஸ் அவங்களுடைய இந்த நிலைப்பாட்டை பற்றியும் முதல் முறையாக காங்கிரஸ் அவங்கள விமர்சனம் பண்ணி பேசியிருக்க விஜய் அவருடைய கருத்தை பற்றியும் உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்.